பார்த்தாச்சு. ஸோ பெண்டிங் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ வாண்ட் டு டேக் அ ஜென்ரேட்டர்ஸ் அகெயின். அது பேசிக் பைத்தான்ல கவர் ஆகாது. இட்ஸ் அட்வான்ஸ்ட் கான்செப்ட். ஓகே. அண்ட் மாடியூல் இம்போர்ட். ஒரு பேக்கேஜஸ் இம்போர்ட் எப்படி பண்றது? மாடியூல் வந்து பைத்தானுக்கு தேவையான நெசசரி. இப்போ நீங்க டேட்டா சயின்டிஸ்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய மாடியூல்ஸ் தேவைப்படும். நாட் ஒன்லி ஒன் மாடியூல். சயின்டிஃபிக் கால்குலேஷன் பண்றதுக்கு, தென் ஒரு கிராஃப், நீங்க எடுக்கிற ரிப்போர்ட் எல்லாமே ஒரு விஷுவலைஸா காட்டுறதுக்கு டேப்லு, நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சிபான் இருக்கும், டேப்லோ இருக்கும், விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு. நெம்பைன்னு ஒன்று இருக்கும், நம்பர்ஸ் மட்டுமே வச்சு நீங்க பைத்தான்ல நிறைய ஆப்ரேஷன் பண்றதுக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன், ஈவன் நாசால கூட கோடு எழுதுறதுக்கு நம்ம பைத்தான் தான் யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாத்துக்குமே தனித்தனி மாடியூல்ஸ் இருக்கும். அதெல்லாம் எப்படி இம்போர்ட் பண்றது? இப்போ நீங்க என்ன ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண போறீங்களோ உங்களுக்கு தேவையான சில பேக்கேஜஸ், மாடியூல் இங்க வந்து பேக்கேஜஸ் ஆர் லைப்ரரிஸ் சொல்றதை விட மாடியூல்ஸ் சொல்றது வந்து இங்க பைத்தானிக் டேர்ம் விச் வி யூஸ் டு கால். அந்த மாடியூல் எப்படி இம்போர்ட் பண்றது? there are two sessions only pending. ஸோ இந்த இந்த செஷன் வந்து லைக் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல இருந்து ஒரு ஒரு டாபிக்ல இருந்தும் ஒரு ஒரு கொஷின் எடுத்து, ஸோ எவ்வளோ அளவு நம்ம புரிஞ்சிருக்கோம் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் ஒரு அசஸ்மெண்ட் செஷன் மாதிரி தான். அகெயின் யாருக்கு என்ன ஆன்சர் தெரிஞ்சாலும் சொல்லலாம். இட்ஸ் நாட் சம்திங் தப்பா இருக்கும் கரெக்டா இருக்கணும். இதுல வந்து ஒரு டிஸ்கஷன் செஷன் மாதிரி தான். ஜஸ்ட் ஓப்பன் அப் பேசுங்க. அமைதியா மட்டும் இருக்காதுங்க, பேசுங்க. யோகேஸ்வரன், I think next session Python will be wind up. Okay. Okay, ma'am. And again, batch students, if you want to know, go ahead with SQL or some other concept வேணும் அப்படின்னா இதே பேட்ச்ல கண்டினியூ பண்ணிக்கலாம். or else I need to talk with Saraswati and Ganesh to get the list. Sure, okay. Okay. Okay, ma'am. Okay. Share my screen. Okay. First question. ஒரு வேரியபிள் நம்ம செட் பண்ணிருக்கோம். ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. This is something related with list slicing. So இந்த அவுட்புட் என்ன வரும் அப்படின்றது யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அவுட்புட் CAM இருக்கு. No. And the screen is very small. The visibility of letters is very small, ma'am. ரொம்ப ஸ்மாலா இருக்கா? ஓகே, இங்க ஏதாவது பண்ண முடியுமா பார்க்கலாம். How about now? Is that okay? முத்து, okay Okay, ma'am. Correct ஆகுது. இப்போ கரெக்டா இருக்கு. Okay, ma'am. Okay, great. Yeah. Yes. அண்ட் அகைன் ஸ்க்ரீனை பார்த்து ஆன்சர் சொல்ற மாதிரி வச்சுக்கோங்க. லைக் ஈவன் தோ உங்ககிட்ட இப்போ சிஸ்டம் லேப்டாப் உங்க பக்கத்துல இருந்தாலுமே அதை எக்ஸிக்யூட் பண்ணி சொல்றதை விட பார்த்து ஆன்சர். பிகாஸ் ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, எந்த இன்டர்வியூ போனாலுமே உங்களுக்கு லேப்டாப்போ கொடுத்து ஆன்சர் என்னன்றது கேட்க மாட்டாங்க. ஓகே, இங்க நம்ம ஆன்சர் சொல்றதை விட முக்கியம் என்னன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையான்றது மட்டும். ஓகே, உங்க லேப்டாப் உங்க பக்கத்துல இருக்க, மொபைல் உங்க பக்கத்துல இருக்க, ஜஸ்ட் டைப் பண்ணி ஆன்சர் சொல்றது there is no use. பார்த்து இதுல இதுல என்ன எழுதிருக்காங்கன்றத கான்செப்ட் பண்ணி புரிஞ்சுட்டு உங்களால ஆன்சர் பண்ண முடியுதுன்னா தென் உங்களை நீங்களே ரேட் பண்ணிக்கோங்க, நம்ம எவ்வளவு தெரிஞ்சிருக்கோம் இருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஓகே, what will be the output? Anyone?
Ma'am, it may be B. B. Okay. Any other answer? இந்த செஷன் ஃபுல்லாவே இந்த டீமுக்குள்ள தான் நடக்கும். இதில் நான் வந்து அவுட். ஓகே, நீங்களா டிஸ்கஸ் பண்ணி நீங்களா சொல்ல போறீங்க. ஜஸ்ட் நான் இது ஆன்சர் கரெக்டா இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. ஸோ C, தெரிஞ்சு madam. ராஜ்கமல் சொல்லியிருக்காங்க. ராஜ்குமார் தான் பேசணும்னு நினைக்கிறேன். அவர் பி சொன்னாருன்னா பி ஆமாவா இல்லையா, இல்ல பி இல்ல இது இல்ல சியா இல்ல டியா அப்படின்றத பேசி ஃபைனலைஸா ஒரு ஆன்சர் இதுதான் அப்படின்னு மெஜாரிட்டி ஆஃப் த ஓட் யார் எதுக்கு பண்றீங்களோ then we can அண்ட் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். ஓகே, ஒருத்தவங்க பி ஆன்சர் டி சொல்லியிருக்கான். ரிவர்ஸ்ல வரும் மேம். டி ஆன்சர் டி. ஓகே, ரிவர்ஸ்ல வரும். கிரேட். ரிவர்ஸ்ல வரும். டூல Madam. 2ல ஸ்டார்ட் பண்றதுனால C ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் madam. ஓகே, டூனா ஸோ இப்போ இதே கொஸ்டின் உங்களுக்கு இன்டர்வியூல கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு இன்டர்வியூ அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. கரெக்டா? டக்குன்னு ஆன்சர் சொன்னோம்னா ஓகே நம்ம காலேஜ் ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது அதுல இருந்து நம்மளால என்ன ஹிண்ட் எடுக்க முடியுது அப்படின்றத நீங்க பார்க்கணும். என்ன ஹிண்ட் Ma'am. நம்மளால ஃபர்ஸ்ட். ஓகே, ஒன் Ma'am. செகண்ட். மேம், எஸ் 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 டெல் மீ. ஃபர்ஸ்ட் அந்த வேரியபிள்ல வந்து பாசிட்டிவ்ல தான் 2ன்னு கொடுத்துருக்கீங்க. ஸோ அப்ப ஃப்ரண்ட்ல இருந்தானே மேம் 4 வேல்யூஸா போகும். அப்ப MAJ. இல்ல இல்ல ஆக்சுவலா -1ன்றனால ரிவர்ஸ்ல வரும். ஸோ எம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ தட்ஸ் வை அது டில இருந்து எம் வரைக்கும் ரிவர்ஸ்ல வரும். ஸோ அப்படிதான் நினைக்கிறேன். ஒன் மொமெண்ட். என்னோட Okay. லேப் ஆக்சுவலி இது என்னோட லேப்டாப் இல்லை, மை ஃப்ரெண்ட்ஸ் Correct ஆ லேப்டாப். இருக்கு. இட்ஸ் நாட் ஒர்க்கிங் ஃபைன். வந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனா ரிவர்ஸ்ல வரும். மேம், மை ஆன்சர் இஸ் CMAJ. ஒரே ஒரு நிமிஷம்ப்பா, என்னோட பேட்டரி இஸ் வெரி லோ. நான் அதை சார்ஜ் பண்ணிட்டு ஓகே, ப்ளீஸ் ஹோல்ட் ஆன். ஓகே, சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் டு. ஓகே மேம், நோ ப்ராப்ளம். ஓகே, லெட் இட் சார்ஜ். ஓகே, ஆன்சர் சி அப்படின்னு நிறைய பேர் சொல்லுங்க. கரெக்டா? ஸ்கிரீன் தெரியல மேம். ரைட். என்னோட லேப்டாப் கொஞ்சம் ஆன் ஆகிறதுக்கு டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் தான் என்னால் அதை கனெக்ட் பண்ண முடியும். ஓகே,
Yogesh. Oh, oh my God. ஒரு நிமிஷப்பா என்னோட ஜூம் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அந்த லேப்டாப்ல வந்து 1 செகண்ட். ஹோஸ்ட் நீங்க வந்து ஷேர் கண்டென்ட் பண்றதுக்கு கொஞ்சம் அலோவ் பண்றீங்களா? பர்மிஷன் டினைட் வருது. யோகேஸ்வரன் ஜஸ்ட் ம் என்னோட ஐடிக்கு செகண்ட் ஐடிக்கு நம்மளோட பன்னீர்செல்வம் ஒரு ஐடிக்கு அவங்களுக்கு ஷேர் கண்டென்ட் பண்றதுக்கு இல்லை கோ ஹோஸ்ட் கொடுங்க. மாற்றி விட்டீங்கனாலும் ஐ கேன் ஷேர் திஸ். கொடுக்குறேன். தேங்க்ஸ்ப்பா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, எஸ் எல்லாரும் சொல்ற ஆன்சர் என்ன? சி கரெக்டா? கேன் யூ லாக் திஸ் ஆன்சர்? எஸ், ஃபைனல் ஆன்சர் இதுதானா? Any My answer is B, ma'am. our answer is D. Okay. C. அட்லீஸ்ட் இந்த சாட் பாக்ஸ்லாவது ஒர்க் பண்றீங்களா? பேசாதவங்க என்ன ஆன்சர் அப்படின்னு லெட்ஸ் see. என்ன ஆப்ஷன் அதிகமா அதுன்னு பார்க்கலாம். No one. This participant, like Hemalata, Abhinaya, Maulika, Shakti, Inoda, say something, okay? Because in the session முடிஞ்சதுக்கு அப்புறம் I need to give some report based on your participation. So நீங்க இப்படி பேசாமலே இருந்தா நான் என்ன ரிப்போர்ட் கொடுக்க? அண்ட் ஜஸ்ட் வந்து கிளாஸ் எடுத்துட்டு அப்படியே போற மாதிரி கிடையாது. ஆஃப்டர் வி ஆர் கம்ப்ளீட்டிங் திஸ் கிளாஸ் நிறைய ரிப்போர்ட் கேட்பாங்க. எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, எத்தனை பேர் பேசுறாங்க, எத்தனை பேர் ஆன்சர் பண்றாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ட்ரூவா கொடுக்கணும் இல்லையா ரிப்போர்ட். அட் த சேம் டைம் ஐ டோன்ட் வாண்ட் டு give any negative feedback about anyone here. So just try to speak up. This is the thing I'm telling from the day one. But
Nobody is responding. Yes. So ஆன்சர் என்னவா இருக்கும்? ஆப்ஷன் சி. ஓகே. எப்படி இந்த ஆன்சர் வந்துச்சு அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கா? எக்ஸ்பிளனேஷன் anything is needed. ஸோ ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்றது தான் நம்மளோட வேரியபிள் கொடுத்துருக்கோம். ஸோ எனி டைம் ஏதாவது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆல்மோஸ்ட் திங் நீங்கள் அந்த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னா எடுத்தோடனே எப்படி குயிக்காக ஆன்சர் கண்டுபிடிக்கிறது தான் பார்க்கணும். ஓகே. இப்போ அந்த வேரியபிள்ல ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ யுவர் ஸ்ட்ரிங் வில் ஆல்வேஸ் ஹோல்ட் 0 1 2. இண்டெக்ஸ் வந்துட்டு 0 1 2ல தான் ஆரம்பிக்க போகுது. ஓகே. 0 1 2 2 அப்படின்ற இடத்துல எம் தான் இருக்கு. ஓகே. எம்ல ஏதாவது இருக்கா? ஃபர்ஸ்ட் இதுவே எம்ல 2 ஆன்சர் 3 ஆன்சர் கொடுத்தாங்கன்னா நீங்க ஃபர்தரா போறதுக்கு ஃபர்தர் அனாலிசிஸ் நீங்க பாருங்க. ஸோ இப்பவே நான் கண்ண மூடிட்டு சீதான் ஆன்சர்னு சொல்லிடலாம். பட் அடுத்து என்னன்னா இது உங்களோட ஸ்டார்ட் பாயிண்ட். ஸ்லைசிங்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க கொடுக்குற வேரியபிள் ஸ்டார்ட் பாயிண்ட், தென் எதில் முடியணும் என் பாயிண்ட். இங்க எதுவுமே கொடுக்கல அப்படின்றதுனால இட்ஸ் கோயிங் டு டேக் எவ்ரிதிங். இது வந்து உங்களோட ஸ்டெப் இனிஷியேட்டர் இல்லையா? எத்தனை ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றது மைனஸ்ல கொடுத்துருக்கிறதுனால நெகட்டிவா அது என்ன எடுத்துக்கணும்னா இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி திஸ் இஸ் -1 -2 -3 கரெக்டா? ஸோ ரிவர்ஸ்ல போகும். -1 -2 -3 போகும்போது எம், தென் இட் வில் print A, then it will print J. Got it? ஏதாவது டவுட் இந்த ஆன்சர்ல? Anyone? At least say yes or no. Yes, ma'am. Okay. So coming back to next question. ஒரு லிஸ்ட் இருக்கு நம்ம கிட்ட. சம்திங். ஓகே. ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்ல நான் வந்து ஏதோ ஒன்றத்தை அப்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே. ஒரு ஐட்டம் அப்பெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கும்? மேம் இந்த ப்ரோக்ராம் எரர் தான் மேம் வரும். ஏன்னா லிஸ்ட் டாட்டா அப்பன்ல வந்து ஒரு ஆர்குமெண்ட் தான் கொடுக்க முடியும். நீங்க 2 கொடுத்துருக்கீங்க. ஓகே. ஸோ மை ஆன்சர் இஸ் ஏ. ஓகே. Anyone? பி போலாம் மேம். B. ஓகே. பி பண்ணலாம். இட்ஸ் மேபி 2ன்றது இண்டெக்ஸ் வேல்யூவா கன்சிடர் பண்ணுச்சுன்னா பி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே. Any other answer? Okay. This will be A. So with Manikandan சொன்னது தான் வந்துட்டு ரைட் திங். ஓகே. அப்பன்ல வந்து இண்டெக்ஸ் வேல்யூவை அசியூம் பண்ணாதல மேம். அப்ப நீங்க ஒரு ஃபங்க்ஷன் ஒரு மெத்தட் எடுத்து பார்க்கும்போது எந்த மெத்தட்ல பொசிஷன் வச்சு மாற்ற முடியும், அப்டேட் பண்ற இடத்துல மாத்தலாம். ஓகே. ஒரு இதை அப்பெண்ட் பண்றது என்னன்னா லாஸ்டா கொண்டு போய் உங்க வேரியபிள போய் அதில் போட்டுரும். லாஸ்ட் வேல்யூ இப்போ இந்த ஜிசாக்கு அப்புறம் இப்போ நீங்க நான் இது கொடுக்கல அப்படின்னா இட் வில் ஒர்க். ஓகே. நான் கொடுக்கல அப்படின்னா லாஸ்ட்ல கொண்டு போய் இதை இன்சர்ட் பண்ணி விட்டுருவேன். பட் நான் இங்க வந்து எனக்கு செகண்ட் பொசிஷன்ல இதை போடு அப்படின்னா இது வந்து இன்சர்ட் பண்ணும்போது இன்சர்ட்னு ஒன்று இருக்கும். இன்சர்ட் பண்ணும்போது எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணணும் நம்ம சொல்லும் போது பொசிஷன் கொடுக்கலாம். பட் அப்பெண்ட் வில் ஆல்வேஸ் டூ என்ன நீங்க எலமெண்ட் கொடுக்குறீங்களோ அதை லாஸ்டா போய் அப்பெண்ட் பண்ணி விட்டுரும். ஓகே. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே. அந்த எக்ஸாம்பிள கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக லைக் ஏன்னு ஒரு லிஸ்ட் இருக்கு, இங்க பின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. அப்பெண்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்டு இப்போ 1ல போய் அப்பெண்ட் பண்ணேன்னா அகெயின் இப்போ சென்ட் அப் வித் சேம் எரர். இதுவே நான் பி அப்பெண்ட் மட்டும் பண்ணேன் அப்படின்னா
என்ன பண்ணும்? இப்ப நீங்க போய் ஏவை செக் பண்றீங்க அப்படின்னா லாஸ்ட் அந்த லிஸ்டே அப்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். சாரி, ஸ்மால் ஏர்ல இந்த அவுட்புட் ஆப்பிள், பனானா, செரி ஆல்ரெடி இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கார் கம்பெனி ஏதோ 3 கார் கொடுத்துருக்கோம், ஃபோர்ட், BMW, வால்வோ. அந்த லிஸ்டாவே இதை அப்பெண்ட் பண்ணிட்டுரும். அண்ட் அகெயின் எனக்கு இந்த லிஸ்டா அப்பெண்ட் ஆக வேணாம், இதுல இருக்கிறது எல்லாமே ஒரு ஒரு வேரியபிளாவே மீன்ஸ் ஒரு ஒரு எலமெண்டாவே போகணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு மெத்தட் இருக்கு. எக்ஸ்டெண்ட் மேம். கரெக்ட், கிரேட், தேங்க்யூ ஸோ மச். ஸோ எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா இது எல்லாமே ஒரு லிஸ்டா அப்பெண்ட் ஆகாம ஒரு ஒரு எலமெண்டாவே அப்பெண்ட் ஆகும். ஸோ ஒரு லிஸ்ட் மேல என்னென்ன ஆப்ரேஷன் பண்ண முடியும், என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது சரி. ஓகே, அகெயின் இன்டர்வியூன்னு வரும்போது தான் நீங்க வந்து இதெல்லாம் கரெக்டா பார்த்து அப்படி மீன்ஸ் உங்களுக்கு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல இன்டர்வியூ கிளியர் பண்ணணும், கிராக் பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் பி வெரி கிளியர் அபவுட் ஒரு ஒரு மெத்தடும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. நீங்க கோட் எழுத போறீங்க அப்படின்னா நீங்க இங்கே நீங்க பாத்தீங்கன்னா அது கிளியரா சொல்லிட்டு பாருங்க. ஒரு நோட் புக் தானே இது கொலாபோட நோட் புக்லயே நீங்க கோட் அடிக்கும் போதே அது சொல்லிடுச்சு இது இது மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னு. ஸோ உள்ள வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும் போது எஸ் யூ கேன் ஃபைண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். பட் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் கிளியர் பண்ணணும் அப்படின்னா இனிஷியல் டைம்ல நீங்க எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஓகே, then coming back to question with function. Okay, ஒரு வேரியபிள் salary 8,000 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். தென் அகெயின் ஒரு மெத்தட் எழுதுறேன், print salary அப்படின்ட்டு. அதில் ஒன்றுமே பண்ணல. salary அகெயின் 12,000 கொடுத்துட்டு 12,000 சாரி 12,000 கொடுத்துட்டு ஒரு சேலரியை பிரிண்ட் பண்ணேன். அதேதான் பிரிண்ட் பண்ண சொல்லிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து வெளில பிரிண்ட் பண்ணும்போது என்ன வேல்யூ எனக்கு கிடைக்கும்? என்ன சேலரி பிரிண்ட் அந்த பண்ண பேசிக்கா? கோலனோட 12,000 வரும் மேம். ஓகே, எனி அதர் ஆன்சர்? உள்ள ஃபங்க்ஷனுக்குள்ளனா 12,000 வரும். வெளியே குளோபல் வேரியபிள் தானே, ஸோ அது 8,000 தானே எடுத்துக்கும். ஓகே, இந்த இந்த செஷன்ல இது இப்படிதானே பண்ணும், இது இப்படிதானே பண்ணும்னா கேட்கவே கூடாது. இது பண்ணும், இது இதுதான் ஆன்சர், அவ்வளவுதான். மை ஆன்சர் இஸ் 8,000. 8,000. ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் கால் அதுல மேம் ஃபங்க்ஷன் கால் ஆறப்ப 12,000 வரும். பிரிண்ட் சேலரின்னு கொடுத்துருக்கீங்கல்ல ஃபங்க்ஷன் இது மட்டும், அதுல வந்து ஓகே, சேலரி 12,000 வரும். ரெண்டாவதுல வந்து பிரிண்ட் சேலரிங்கிறதுல சேலரி 8,000 வரும். ஓகே. ஏன்னா ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நீங்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்களா மேம், அதனால அதுலயும் பிரிண்ட் ஆகும், இங்கேயும் பிரிண்ட் ஆகும். ஓகே, எனி அதர் ஆன்சர்? ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்றோம் கரெக்டா? ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் பார்க்கணும். இந்த ஃபங்க்ஷன் இதான் இந்த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வரும்போது இந்த ஃபங்க்ஷன்லேயே சேலரி அப்படின்ற ஒரு சேம் வேரியபிள் இருக்கு. எப்பவுமே ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற லோக்கல் வேரியபிளுக்கு தான் ப்ரெசிடென்ஸ் ஜாஸ்தி. ஓகே, ஃபங்க்ஷனுக்குள்ள இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் உங்களோட ஏரியால இப்ப நீங்க ராஜ்காமல் ஏதோ ஒரு ஏரியால இருக்காரு, அந்த ஏரியால அவரு தான் பெரிய ஆளா இருப்பாரு கரெக்டா? அந்த மாதிரி தான் லைக் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க என்ன கொடுத்தாலுமே அதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷன் கோடு. ஸோ பிரிண்ட் சேலரின்னு கொடுக்கும் போது இந்த சேலரியோட வேல்யூ தான் மெமரியிலேருந்து இது எடுத்துக்கும். ஓகே, தென் குளோபலாக நான் ஒன்று கொடுத்துருக்கேன். ஓகே, ரெண்டாவது நான் பிரிண்ட் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், அது என்ன பண்ணும்? ஃபங்க்ஷனை கால் ஆகும்போது வரும், ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணும்போது சேலரி இருக்கு, பிரிண்ட் சேலரி இருக்கு, அதை பிரிண்ட் பண்ணிடும். செகண்ட் நான் குளோபலாக பிரிண்ட் பண்ணும்போது குளோபலாக சேலரின்றதை நான் என்ன கொடுத்துருக்கணும் அதை எடுத்துக்கணும். ஸோ ஆல்வேஸ் நீங்க இந்த கான்செப்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, லோக்கல் வேரியபிள் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிறது, குளோபல் வேரியபிள் வெளில இருக்கிறது அப்படின்னா, எக்ஸாம்பிள் யுவர் ஆதார் கார்டு. ஓகே, ஆதார் கார்டு வச்சு நீங்க இந்தியாக்குள்ள எங்க வேணாலும் போய்க்கலாம். பட் இந்தியாவில் அதுதான் பிரசிடென்ட், ஸோ ஆதார் இல்லாமல் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது.
ஜஸ்ட் ஃபார் அனலாகி பர்பஸ் இதெல்லாமே நீங்க எப்படி ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிறதுன்றதுக்கு ப்ராக்டிக்கலா ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் உங்களால டெக்னிக்கலி நீங்க இந்த ஏரியாவில் வரும்போது மறக்காது. ஸோ லோக்கல் இந்தியாக்குள்ள நீங்க எங்க போனாலும் ஆதார் இஸ் மேண்டேட்ரி. பட் இஃப் யூ வாண்ட் டு ஃப்ளை சம்வேர் இன்டு யூஎஸ் ஆர் லாஸ் ஏஞ்சல்ஸ் எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஆதார் கார்டு எடுத்துட்டு வந்து பண்ணுங்க. தேர் யூ நீட் அ பாஸ்போர்ட், இன்டர்நேஷனலி அப்ரூவ்டு ஒன் பாஸ்போர்ட் தேவை இல்லையா? ஈவன் இந்த வேரியபிள் நீங்க கால் பண்ணிக்கலாம். இன் கேஸ் இப்ப நான் எங்க சேலரி அப்படின்றத கொடுக்காம இங்க இருந்தே எனக்கு கால் பண்ணிக்கோ அப்படின்னா கூட கால் பண்ணிக்கோ. ஓகே, பட் லோக்கலா நீங்க ஒரு வேரியபிள் ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து மெயின் ப்ரியாரிட்டி அதுக்கு தான் கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு 12,000 பிரிண்ட் ஆயிருக்கு. தென் நான் வெளியில இருக்கிற குளோபலா இது பண்ணி பார்க்கும்போது இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இதுக்குள்ள போக கூட போகாது. இந்த ஃபங்க்ஷனுக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஓகே, இது போய் பார்க்கும் சேலரி அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்கான்னு பார்க்கும். எஸ் இருக்கு, அதுக்கு என்ன வேல்யூவோ அது கொண்டு பிரிண்ட் பண்ணுவோம். இதே நான் சும்மா எனக்கு ஒண்ணுமே இல்லாத கொடுத்தேன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு எக்ஸிக்யூட் பிகாஸ் எனக்கு வந்து இப்படி ஒரு வேரியபிளே இல்லை அப்படின்னு சொல்ல போகுது. இல்லை இதை நான் எடுத்துட்டு இங்க சேலரியை பிரிண்ட் பண்ணு அப்படின்னாலும் அதுக்கு தெரிய போறதில்ல. ஓகே, அது மெமரியில இருந்து அதை எடுத்துக்குது. இதை நான் எடுத்தாலுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நீங்க ஒரு வேரியபிளே கொடுக்காம நீங்க சேலரி கொடுத்தீங்கன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு டேக். அதுக்கு இப்படி ஒரு வேரியபிள் இருக்குன்னே தெரியாது. ஓகே, நம்ம இதெல்லாம் ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு பண்ணோம்னா இட் வில் கிவ் யூ எரர். ஓகே, எனி டவுட் ஆன் திஸ் கொஸ்டின்? நோ மேம். ஓகே, கிரேட். 10 அப்படின்றத விட டீட்டா டைப் பண்ணது கொஸ்டின் பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல? இன்ட் மேம், தேர்ட் ஆப்ஷன் இன்டா, இன்டீஜரா, ஃப்ளோட்டா? மேம். இன்டிஜரை தான் நம்ம இன்ட்னு சொல்லுவோம். ஸோ இன்ட் தான் மை ஆன்சர். ஓகே, எஸ் மேம், இன்ட்டு தான். ரெண்டுமே சூப்பர். யார் சொன்னது ரெண்டுமே? கிரேட். ஓகே, எனி அதர் ஆன்சர்? ஏன் யாருமே ஃப்ளோட் பக்கம் ஏன் போல? நீ ரீசன்? பாயிண்ட் வேல்யூஸ் வந்தா தானே மேம் ஃப்ளோட். ஓகே ஸோ அதனால இன்டிஜர் அதுதான் வரும். ஓகே, பாயிண்ட் சம்திங் வந்து இருந்துச்சுன்னா மேபி ஃப்ளோட். கிரேட். ஸோ ஆன்சர் என்ட்டு தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் கரெக்டாக ஆன்சர் சொன்னாங்க. ஐ எம் ஹாப்பி. இதோட அவுட்புட் என்ன? ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பிரிண்ட்டை விட்டுருவாங்க. ஜஸ்ட் 2 மாடுலஸ் 6. 2 மேம், Oh. தேர்ட் ஆப்ஷன். ஓகே, எனி அதர்? 2 ma'am. I mean 0.33 module operator. ஓ, ஆன்சர் ஆப்ஷன் 2வா இல்லை ஆன்சர் 2வா? Option 2. Sorry. Option. ஆப்ஷன் 2. ஓகே, முன்னாடி முத்து நீங்க சொன்ன ஆன்சர் ஆப்ஷன் 2வா இல்லை? நான் சொன்னது ஆப்ஷன் 3 மேம், ஆன்சர் 2. ஓகே ஓகே, எனி அதர் ஆன்சர்? ஓகே, ராஜ் எங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரே காணும் எதுவுமே? ராஜ் ஈஸ்வரன் தெரியல மேம், ஐ எம் லிட்டில் கன்ஃபியூஸ்ட். மேபி ஐ ஆல்சோ கோ வித் 2. ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2. ஓகே ஓகே, ஈஸ்வரன் அது ஆன்சர் 2 தான் மேம். ஆன்சர் 2. ஓகே, முகமது இப்ராஹிம் உங்க வாய்ஸ்லாம் நான் கேட்டதே இல்லை. என்ன பேசுங்க? கார்த்திகா அழகழகா இருக்கு. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? கோகுல், கௌதம், சங்கீதா. ஆப்ஷன் 2 இருக்கும். 2. ஓகே,
மேம் ஆப்ஷன் 1 இருக்கும் மேம். ஆப்ஷன் 1. ஆப்ஷன் ஓகே. ஓகே. ஆன்சர் இஸ் 3. ஓகே. இது என்னன்னா, இது வந்து டிவிஷன் வேற. டிவிஷன் நீங்க போடுறீங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் சிம்பிள் போட மாட்டீங்க. ஜஸ்ட் ஸ்லாஷ் போட்டா அது வந்து டிவிஷன். இது வந்து பாத்தீங்கன்னா மாடுலஸ். மாடுலஸ் அப்படின்னா இதோட 6ல எத்தனை டைம்ஸ் 2 இருக்கு? மீன்ஸ் இதோட மாடுலஸ் அப்படின்றது ரிமைண்டர் என்ன வரும்? அதோட 2 ஆல் டிவைட் பண்ணா கோஷன்ட் என்ன வரும் அப்படின்றது வந்துடும். அதுல அதோட கோஷன் மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகே. ப்ளஸ் 2 டிவைடட் 6 டிவைடட் பை 2 அப்படி போட்டிங்கன்னா அதுல உங்களோட ஆன்சர் 3. சம்டைம்ஸ் ஏதோ ஒரு 7 டிவைடட் பை 2 அப்படின்னு போடுறீங்க. 7 டிவைடட் பை 2. Let's take the same example. ஓகே. 2. இப்போ நான் 7 போடுறேங்க. 7 டிவைடட் பை 1 2 3 8. நான் ஒரு நம்பரை மாத்துறேன். அதுல என்ன உங்களுக்கு தெரியுதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஏதோ பழைய இதுல இருந்தே எடுத்துக்கோங்க. ஆமா. ஓகே. ஸோ ஒரு நம்பரை நீங்க வந்து மாடுலஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதோட கோஷன்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக. டிவிஷன் வந்து இதுல டிவிஷன் போடுறேன். ரிமைண்டர்னு சொல்றீங்களா மேடம்? மாடுலஸ் வந்து ரிமைண்டர் தான் சொல்லுவாங்க. மாடுலஸ் வந்து கோஷன்ட் என்ன ரிமைண்டர் என்னன்றத கொடுக்கும் தனியா. ஓகே. அதுல இருக்கிறத நீங்க தனியா எடுத்து பார்த்துக்கனாலும் எடுத்து பார்த்துக்கலாம். 1 செகண்ட். இன்னொரு இது வந்து போடுறேன். கரெக்ட். இப்போ 5. ஓகே. இதுல நீங்க டிவைட் பண்ணும்போது 0.4 இன்க்ளூடிங் இந்த பாயிண்ட் வேல்யூவோட சேர்த்து வருது. கரெக்டா? இதவே இதோட கோஷன் என்ன அப்படின்றது தான் வரும். ஓகேவா? ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பிபிடில ஷேர் பண்ணிருப்பேன் இல்லையா? இது எப்படி பண்றது? இதுவே டபுள் ஸ்லாஷ் போட்டா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்குமே நம்ம தனித்தனியா பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அதுல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அதை வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே. இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். பட் பைத்தான் 3ல ஓகே பைத்தான் 2 ஆர் 3 எதுவாக இருந்தாலுமே ஓகே. இன்புட் நீங்க வாங்கணும். யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும்னா நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ்ல பார்த்துருப்போம். பட் யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க? ஃபங்க்ஷன் ஆர் மெத்தட்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மேம், இன்புட். ஷோர். ஏதோ ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன், அதுல வந்து யூசர் தான் இன்புட் கொடுக்கணும், அதை வச்சுதான் என்னோட ப்ரோக்ராமே எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மேம், இன்புட். ஓகே. Yes, ma'am. First option. 2 நெக்ஸ்ட் 2 பேர் சொல்லிருக்கீங்க அது வரைக்கும். கொஞ்சமாச்சும் Input தான் ma'am. ஓகே. இன்புட் தான். ஓகே. எல்லாருமே கான்ஃபிடென்ட்டா இருக்கிறதுனால ஓகே, நானும் இன்புட்னே எடுக்கிறேன். ஓகே. திஸ் இஸ் வித் ஃபங்க்ஷன். ஐ திங்க் இதே மாதிரி எக்ஸாம்பிள் தான் நம்ம ஃபங்க்ஷன்லேயும் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஃபங்க்ஷன் நடக்கும்போது ஒரு அவுட்டர் ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்குள்ள ஒரு இன்னர் ஃபங்க்ஷன் இருக்கு.
அந்த இன்னர் ஃபங்க்ஷன்ல நான் வந்து சி பிளஸ் டி அடிஷன் பண்ணி கொடுத்துருங்க சொல்லிட்டு இன்னர் ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்றேன், ஏ ரிட்டர்ன் பண்றேன். அதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? அவுட்டர் ஃபங்க்ஷன் கால் பண்ணி நம்பரும் கொடுத்துட்டோம். ஆன்சர் ரெண்டு ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ரெண்டு இருக்கு. இன்னர் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்றேன், ஏபையும் ரிட்டர்ன் பண்றேன். மேம். ஆப்ஷன் பி. ஓகே, ரெண்டு ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன். Again. Syntax error. Syntax error. Okay. Any other answer? Any other answer? ஒரு syntax error, ஒரு 15, ரெண்டே ரெண்டு ஆன்சர் தான் அது வரைக்கும் வந்திருக்கு. And again, third option. Okay. Vote. Okay. Answer என்ன பார்க்கலாமா? Yes. Or any other want to try? So, ஒரு ஃபங்க்ஷன் பார்க்கும்போதே இதில் வந்து அவுட்டர் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த அவுட்டர் ஃபங்க்ஷன்ல இருக்கிற ரெண்டு வேரியபிள் கொடுத்துட்டாங்க, கரெக்டா? எனக்கு தெரிஞ்ச ஃபங்க்ஷன் வைஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு, எதுவுமே நாங்கள் பண்ணல. ஸோ சின்டாக்ஸ் எரராக இருக்க வாய்ப்பு இல்லை. சின்டாக்ஸ் எரர் அப்படின்னா வந்து நீங்க ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷனை தப்பா கொடுத்துட்டீங்கன்னா வந்து வர்ற எரர். ஓகே, ஸோ எக்ஸ்பிரஷன் எதுவும் நம்ம தப்பா கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ சின்டாக்ஸ் எரராக இருக்க போறது இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரணும் அப்படின்னா கூடமே இந்த ஆன்சர்ல கன்ஃபியூஷன் வரணும் வந்தால் என்ன வரணும் அப்படின்னா, ரெண்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காங்களே, இது வந்து a பிளஸ் பி, a பிளஸ் பினா 5 பிளஸ் 15, சாரி 5 பிளஸ் 10 15 ஒரு ஆன்சர் வரணும். ஏ அப்படின்றது ஏல என்ன பாஸ் பண்ணீங்க 5, எய்தர் இதுவா இல்லை இதுவா, இது ரெண்டு தான் உங்களோட டவுட்டா இருக்கும். மேம் எப்பவுமே ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தானே மேம் ரன் ஆகும். அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிருச்சுன்னா அடுத்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாதுல்ல. அப்ப 15 மட்டும் தானே வரும். கரெக்ட். ஸோ எப்போவுமே நீங்கள் எத்தனை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். தட்ஸ் யுவர் விஷ், எத்தனை வேணாலும் கொடுத்துக்கலாம். அது பைத்தான்ல வந்துட்டு உங்களுக்கு இத்தனை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நீ கொடுக்கக்கூடாது, ஸோ அதனால எரரோ இல்லை வந்து ஒரு வார்னிங்கோ இட் வில் நாட் த்ரோ. ஓகே, ஆல் இட் வில் த்ரோ இஸ் லைக் யூனோ என்ன ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இன்டர்பிரேட்டருக்கு ஃபர்ஸ்ட் தெரியுதோ. அண்ட் அகெயின் பைத்தான் இஸ் அ இன்டர்பிரேட்டர் லாங்குவேஜ் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு லைன் பை லைன் எக்ஸிகியூஷன் தான் அது பண்ண போகுது. பல்கா பண்ணி உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கறதுலாம் கிடையாது, லைன் பை லைன் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஒன்று தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே இட் வில் எண்ட் த ப்ரோக்ராம். ஓகே, எனக்கு இந்த வருஷனுக்கான ரிட்டர்ன் வந்துருச்சு, நான் எண்ட் பண்ணிக்க போறேன். ஸோ இதே ரிட்டர்ன் நீங்க இங்க இந்த ஃபங்க்ஷனுக்காக கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த அவுட்டர் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நான் எழுதணும், அதுக்காக நான் ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தாலும் இட்ஸ் யுவர் விஷ் தான். ஓகே, ஆனால் இந்த ஃபங்க்ஷன் இப்போதைக்கு எதுவும் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி நீங்கள் வேரியபிள் வைக்கல, வாங்குற மாதிரி தான் வச்சுருக்கோம். நீங்கள் அடுத்து கீழே நான் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறேன். ஓகே, பி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு பி ஏ வந்து கொடுத்துக்கலாம். இதை கொண்டு போய் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே போடுறேன். ஓகே, இப்போ உங்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10 மார்க். நீங்கள் என்ன பாஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை எடுத்து
இந்த இன்னர் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணதை கூட ரிட்டர்ன் பண்ணாது. பிகாஸ் நீங்க இன்னர் ஃபங்க்ஷனை கால் பண்ணல, நீங்க கால் பண்ணது அவுட்டர் ஃபங்க்ஷன். அவுட்டர் ஃபங்க்ஷன் இன்னர் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணி இதை ஆன்சர் என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு, இப்போ இங்க நான் இன்னர் ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுன்னு எழுதுறதுனால மட்டும்தான் எனக்கு அதை ரிட்டர்ன் பண்ணிருக்கு. கான்செப்ட் வைஸ் புரியுதா உங்களுக்கு ஏன் அதை 10 பிரிண்ட் பண்ணுது அப்படின்றது? நான் இதை எடுத்துட்டு இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொன்னா கொடுக்க. கரெக்ட். எனி டவுட் இந்த ஆன்சர்ல? 15 ஆன்சர் வந்ததுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல மேம். நோ. ஓகே. சில்வர் 15,5 அப்படின்னு சொன்னவங்களுக்கு மீன்ஸ் உங்களோட திங்கிங் வைஸ் இஸ் கரெக்ட். ஓகே, இது வந்து 15 ஃபர்ஸ்ட் கால் பண்ணுது, தென் ரிட்டன் ஏ வந்து 5 இருக்கு, ஸோ அதனால அப்படின்னு. பட் பைத்தான்ல வந்துட்டு ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பார்த்தாலே it will execute it and it end. அவ்வளோதான், அதோட தான் ரிட்டர்ன் பண்ண முடியும் ஒரு ஃபங்க்ஷனால. ஒரு இன்புட் எத்தனை வாங்குதோ ஒரே ஒரு ரிட்டர்ன் தான் பண்ண முடியும். ஸோ இட் will end there. ஓகே. Okay, come to this question. Yes, any doubt in the question then? Someone? இல்ல no doubt. Okay. இது அகைன் ஃபங்க்ஷன் ரிலேட்டட் தான். ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருக்கேன், நேமும் ஏஜும் பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேம் வந்து என்ன நீங்க நேம் பாஸ் பண்ண போறீங்களோ அதை நான் பிரிண்ட் பண்ண போறேன். சிம்பிள் ஃபங்க்ஷன், ஒரு நேம் ஏஜ் வாங்கிட்டு அதை பிரிண்ட் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே. இந்த ஃபங்க்ஷனை நீங்க கால் பண்றதுக்கான ரைட் வே என்ன? எப்படிலாம் அதை கால் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் மேம். ஃபர்ஸ்ட் தேர்டு. ஓகே. ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட். செகண்ட் தேர்ட். செகண்ட் தேர்டு எப்படி செகண்ட் வந்துச்சு உங்களுக்கு? செகண்ட்ல நம்ம அங்க வேரியபிள் நேம் ஏஜ் கொடுத்துறோம். ஸோ இங்க ஏஜ் இஸ் ஈக்குவல் டுன்றத மாத்தி கொடுத்தாலுமே அங்க ஏஜுக்கான வேல்யூ கொடுத்துறோங்க. ஓகே. ஸோ அதனால அதுவும் கன்சிடர் பண்ணணும். ஓகே. எனி அதர் ஆன்சர்? இதுல நிறையவே ஆன்சர் இருக்கு ஆக்சுவலா. இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தானே, நிறைய ஆன்சர் இருக்கு. இப்ப எந்த ஆன்சர் இல்லைன்னு சொன்னா கூட எனக்கு ஓகேடா. ஓகே, ஒன்னா எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா? மேம் கண்டிப்பா ஃபோர்த் கிடையாது. ஓகே. ஏன்னா ஃபோர்த் வந்து அந்த கீவேர்ட் பொசிஷன் ஆர்குமெண்ட்ஸ் வந்து அதுல கொடுத்துருக்க ஆர்டர் எல்லாம் மாத்தி இருக்கு. ஸோ ஃபோர்த் வராது கண்டிப்பா. ஓகே. எஸ், ஃபர்ஸ்ட் மெத்தட் கொடுத்தாச்சு. இட் இஸ் எக்ஸிக்யூட்டிங் வித்தவுட் எனி எரர். தென் தேர்டுக்கு போகலாம். தேர்ட்லேயும் வந்துட்டு நீங்கள் நேம் என்னன்னு கொடுத்துட்டு ஏஜ் என்ன கரெக்டான டேட்டா டைப்பில் கொடுக்கணுமோ அதையும் கொடுத்துருக்கோம். ஓகே. இதில் வேறு இந்த மெமரி ஏன் வரல? செகண்ட் தேர்ட் வரல. தென் செகண்ட் போகலாம். ஓகே. இதுக்கு ஏன் இந்த நாலுக்குமே எது? மேம் ஒருவேளை நம்ம வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட் இல்ல பொசிஷன் ஆர்குமெண்ட் ஏதாவது ஒரு டைப்பை ஃபாலோ பண்ணி தான் கொடுக்கணும். ரெண்டையும் சேர்த்து ஒன்னா கொடுத்தோம்னா ஆன்சர் வராது. கரெக்டான்னு தெரியல. இதுல இந்த செஷன்ல எதுவுமே நோ கொஸ்டின். எப்படி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்தாலும் நீங்க தான் போய் எப்படி கூகுள் பண்ணணும், எப்படி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். ஓகே. பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம சேம் எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். பேர் கூட மாறலன்னு நினைக்கிறேன். நம்ம ஜெசிகா இவங்களெல்லாம் வச்சு பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். எஸ்,
ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கு இல்லையா? ஒரு நேம் வாங்குறோம், ஒரு ஏஜ் வாங்குறோம், அதை பிரிண்ட் பண்ண போறோம் டைரக்டா. ஆனா இவ்வளோ எரர் அடிக்குது. கரெக்டா? ஸோ ஆல் ஐ நீட் இஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க சால்வ் பண்ணும்போது தான் உங்க பேசிக் கான்செப்ட் என்ன அவங்க பண்றாங்கன்றது உங்களுக்கு புரியும். ஓகே, கரெக்ட். ஸோ இந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு கிடையாது, பார்த்தாலே தெரியுது. ஜஸ்ட் இதோட ஆன்சர் என்னன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். இந்த ஆன்சர் ஏன் அப்படி எடுத்துக்கலன்றது மட்டும் நீங்க நெக்ஸ்ட் செஷன்ல என்கிட்ட சொல்லுங்க. ஓகே, எஸ். கமிங் பேக் டு ஸ்ட்ரிங் நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா? ஸ்ட்ரிங் 1, ஸ்ட்ரிங் 2 ரெண்டுத்துலையுமே ஒன்னே தான் பாஸ் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் 1லையும் மீன்ஸ் ஜேஹெச்எஃப் பாஸ் பண்ணுறேன், ஸ்ட்ரிங் 2 அப்படின்ற வேரியபிள்லையும் ஜேஹெச்எஃப் பாஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் செக் பண்ணுறேன் ரெண்டும் ஒன்றா அப்படின்றது. இட்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ மேம். True. எத்தனை தடவை ட்ரூ பிரிண்ட் பண்ணும்? ட்ரூனாலுமே ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டுமே ட்ரூ தான் மேம். ஓகே, எனி அதர் ஆன்சர்? ஃபர்ஸ்ட் இது ட்ரூ தான் மேம். செகண்ட் இது எனக்கு தெரியல மேம் ஆன்சர் கரெக்டா. இட்ஸ் மேபி ஐடி ஐடிஸ் என்ன அது? ஆயிடுச்சுன்னா அது ஃபால்ஸ் வரும். மேபி ஆமா ஃபால்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். ரெண்டையும் ஸ்டோர் பண்ணும்போது வேற வேற அந்த நம்பர் தானே மேம் இதாகும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நம்பர் தானே மேம் பைத்தான் கொடுக்கும். ஸோ அதனால செகண்ட் இது ட்ரூ ஆமான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இது ட்ரூ தான். ஓகே, ஃபர்ஸ்ட் இது வந்து ஏன்னா ஈக்குவல் கொடுக்கும்போது டேட்டா டைப்பை கம்பேர் பண்ணும்போது அது ட்ரூ ஆயிரும். ஆனா செகண்ட் இது வந்து ரெண்டுமே இது வேற வேற ஐடிஸ்ல தான் ஸ்டோர் ஆகும். எப்படினாலும் அந்த நம்பர் டிஃபரன்ஸ் இருக்கும் அதுல. ஓகே. ஸோ அது எனி ஃபால்ஸா அதர் இருக்கும். ஆன்சர்? எனி அதர் ஆன்சர்? என்ன தப்புன்னு புரிஞ்சுதா? டைப் எரர் காட்டுறேன். எஸ். ஸோ ப்ரோக்ராம் மட்டும் நீங்க பார்த்தாலே இட்ஸ் ஓகே. பட் கான்செப்ட் வைஸ் எஸ், இட்ஸ் ஸ்ட்ரிங். நீங்க அனலைஸ் பண்றது தான் இதுல முக்கியம். ஓகேவா? I think, and again, இந்த செஷன்ல இருந்து ஃப்ரம் நெக்ஸ்ட் செஷன் வரைக்கும் ஷார்ப்பா 11 o'clock க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் சம் அதர் செஷன் நீட் டு ஹேப்பன். தென் நேரில் பார்த்துக்கோங்க இதை. அகெயின் திஸ் கொஸ்டின் கேபிட்டலைஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம் ஸ்ட்ரிங்ல. அது என்ன பண்ணி 3 ஆன்சருங்க கீழே வச்சிருக்கேன். இந்த ஆன்சர் மாதிரி ஏ நீங்க மேம். ஆன்சர் ஏ மேம். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் அது கேபிட்டலைஸ் பண்ணும். மற்ற லெட்டர்ஸ் எல்லாம் ஸ்மால்ல தான் இருக்கும் நினைக்கிறேன். அதான் கேபிட்டலைஸோட ஃபங்க்ஷன். ஓகே. எனி அதர் ஆன்சர்? எஸ் மேம், ஆன்சர் இஸ் 1 மேம். ஓகே, எனி அதர் ஆன்சர்? 3 ஆன்சர் 3. ஆன்சர் 3. ஓகே, ஓகே. பார்ப்போம் ஆன்சர். ஆன்சர் 3. ஓகே. சி ஒரு சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் வர லைனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும், இது கேமல் கிளாஸ் அப்பர் லோவர் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் இருக்கும் ஸ்ட்ரிங்ல. ஒரு லெட்டரையும் மாத்துறதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, இப்போ கேபிட்டலைஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதோட கேபிட்டலைஸ் பண்ணும். ஈவன் அடுத்த இது நான் இங்க கேப்ஸ்ல கொடுத்துருந்தா கூடமே அதை ஸ்மாலா அது மாத்தி விட்டுரும். இதே சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டரை எடுத்து கேபிட்டலைஸ் பண்ணும். ஓகே, தென் கமிங் பேக் டு டிக்ஷனரி. ரெண்டு கொஸ்டின் அனுப்பியிருக்கோம். ஓகே, யூ கேன் வைண்ட் அப். டிக்ஷனரி நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ டிக்ஷனரி 1 நான் ஒன்று கொடுத்துட்டு
மைக் அப்படின்றதுக்கு நேம் வந்து மைக்கா, சேலரி வந்து ஒரு 8000 போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து ஏஜ் அப்படின்றது வந்து எனக்கு பாப்னா என்ன பண்ணணும்னு தெரியும்ல, ரிமூவ் பண்ணி விட்டுரும். கைண்ட் ஆஃப் delete, ரைட்? delete பர்மனெண்டா delete பண்ணிடும். இது பாப் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடும் இந்த எலிமெண்ட்ல இருந்து. ஸோ என்ன ஆன்சர் வரும் இதுக்கு? கீ எரர் ஆர் நன்? Key ஏன் error. ரெண்டுமே ஓகே ஓகே, ஒன் ஆன்சர். Key error கீ ma'am. எரர் Key error ஆர் தான் மேம். கீ எரர் தான் மேம். ஏஜ் ஓகே ஏன்னா அந்த வேல்யூவே அங்க இல்லையா மேம். இல்ல, அதனால ஓகே. ஓகே, ஆரஞ்ச் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டு டப்பிள் போட்டிருக்கேன். இதோட டைப் என்ன அப்படின்னு சொல்லி கொஷின். டப்புள் தான் மேம். ஓகே, ஸ்ட்ரிங் நினைக்கிறேன். ஸ்ட்ரிங் தான் மேம். ஓகே. ஸ்ட்ரிங் தான் மேம். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 15% கிட்டத்தட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். சி, இதுல வந்து யார் நிறைய ஆன்சர் கம்மி ஆன்சர் இது கிடையாது. உங்களுக்கு நீங்க எவ்வளவு ஆன்சர் பண்ணிருக்கீங்க, நமக்கு எவ்வளவு கான்செப்ட் தெரியுது. ஒரு சின்ன சின்ன கான்செப்ட் லைக், ஏன்னா இப்ப நான் பார்க்கறதுக்கு இந்த கொஸ்டின் ஈஸியா இருக்கு. வெரி பிரிட்டி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கொஸ்டின், ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு. இன்டர்வியூல நம்ம இதை சூஸ் பண்ணிட்டு நம்ம கரெக்டுன்னு அப்படின்னு நினைச்சிட்டு வந்துருவோம். பட் நமக்கே தெரியாது ஏன் மீன்ஸ் நம்மளுக்கு எதிர்பார்த்த ஒரு ஸ்கோர் வரல அப்படின்றது. ஸோ அகெயின் ஐம் டெல்லிங், ஒரு இன்டர்வியூ கிளியர் பண்ற வரைக்கும் ஒரு ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன், ஒரு நாளைக்கு ஒரு 4-5 ஃபங்க்ஷன் பார்த்தா கூட போதும். அது எல்லாமே ரொம்ப மண்டையில ஏற்றி படிச்சு மக்கப் பண்ணணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. சும்மா கேபிடலைஸ், இதுக்கும் இப்ப கேபிடலைஸ் பண்றதுக்கு அப்பர் லோவர் இஸ் டிஜிட், இதுக்கெல்லாம் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தாலே உங்களால ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகே, தென் இந்த கொஸ்டினுக்கு மட்டும் நெக்ஸ்ட் செஷன் மறக்காம எனக்கு someone need to explain me. ஓகே, chat boxல ஏன்னா திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? எல்லாமே ஃபங்க்ஷன் ரிலேட்டடா தான் பண்ண போறீங்க. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணா தென் 30 செகண்ட்ஸ் நம்மளோட ஆன்சர் முடிஞ்சிடும். பட் அது நமக்கு தேவையில்லை. ஆல் ஐ நீட் இஸ் உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஏன் இப்படி நடக்குது, இதுக்கு பிஹைண்ட் ஸ்கிரீன் என்ன ஆகுது. அதே மாதிரி இந்த மாடுலஸ் பத்தி நம்ம நிறைய கிட்டத்தட்ட ஒரு 10 கொஸ்டின் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். டேட்டா டைப்ஸ்க்கு மட்டுமே, மாடுலஸ்க்கும் பார்த்துருப்போம். பட் ஆல் டுகெதர் ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாருமே ரொம்ப கிளியரா இருக்கீங்க, விச் இஸ் வெரி ஹாப்பி. அண்ட் டேட்டா டைப்ஸ்லயும் ஓகே. கன்க்ளூஷன் சொல்லணும் அப்படின்னா, லைக் சின்ன சின்ன விஷயத்துல மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் லேக் ஆயிரும். மெயின் இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன்ஸ்க்கு இதுக்கெல்லாம் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுறோம். சின்ன கான்செப்டுக்கு நம்ம இது பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் பேசிக் மட்டும் கரெக்ட் பண்ணால் everything will be all right. ஓகேவா? ஓகே, let's wind up the session. See you in the next session. Thank you guys. Bye. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். Thank you. Thank you ma'am. தேங்க்யூ மேம். Thank you. Thanks everyone.